ஓம் சாந்தி. நாம் நிச்சய புத்தியுடைய ஆத்மா. நாம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்கு தகுதியான ஆத்மா. நாம் வெற்றியாளர் ஆத்மா. தந்தையின் ஸ்ரீமத்படி நடப்பதுதான் தந்தைக்கு மரியாதை கொடுப்பதாகும். தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் பற்றுதலை விட்டு நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். எப்படி தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றாரோ அதே போல குழந்தைகளும் அவ்வாறே ஆகின்றோம். நாம் வந்திருப்பதே நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லட்சுமியாக ஆவதற்காக. சிவ பகவான் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். தந்தை சொல்லித் தருவதை நல்லபடியாக படிப்பதுதான் நாம் தந்தைக்கு கொடுக்கும் மதிப்பாகும். தந்தை மிக இனிமையானவர். உள்ளுக்குள் மிகவும் குஷியின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. நமக்கு எல்லையற்ற குஷி இருக்கிறதா என்று நாம் நம்மை நாமே கேட்கின்றோம். நாம் இங்கே உலகத்தின் எஜமானராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய நடத்தை, பேச்சு நன்றாக வைத்துக் கொள்கின்றோம். அழுவதால் நாம் உலகத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜ்ய பதவியை இழந்து விடுகின்றோம். இப்போது நமக்கு தந்தை படிப்பு சொல்லித் தருகின்றார். உலகத்தின் எஜமானர் ஆக்குவதற்காக நாம் இந்த படிப்பினால் உலகத்தின் மாலிக்காக ஆகக்கூடியவர்கள். நாம் உலகத்தின் எஜமானர் முற்றிலும் சுதந்திரமாக ஆகிவிடுகின்றோம். ஒரே படிப்பு. இதன் மூலம் நாம் உயர்ந்த மகாராஜா மகாராணியாக ஆகின்றோம். இந்த படிப்பு மிக உயர்ந்தது. இப்பொழுது நம்முடைய புத்தி எவ்வளவு விசாலமாக ஆகிவிட்டது. நாம் எல்லைக்குட்பட்ட புத்தியிலிருந்து எல்லையற்ற புத்தியில் வந்திருக்கின்றோம். நாம் அனைவரும் மற்றவர்களை உலகத்தின் எஜமானராக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு குஷி இருக்கின்றது. நாம் எவ்வளவு நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு விகர்மங்கள் விநாசமாகின்றது. தந்தை எப்படி வழி நடத்துகின்றாரோ நாம் அவ்வாறே நடக்கின்றோம். நிச்சய புத்தி உள்ள நமக்கு ஒருபோதும் ஏமாற்றமோ நஷ்டமோ ஏற்பட முடியாது. தந்தை தாமே உறுதி தருகின்றார். நாம்
ஸ்ரீமத் படி நடப்பதால் ஒருபோதும் தீமை ஏற்படாது. இப்போது நமக்கு ஈஸ்வரிய வழிமுறை கிடைக்கின்றது. இதன் மூலம் நாம் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகின்றோம். இப்போது இது புருஷோத்தம சங்கமயுகம். இதில்தான் நமக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது. தந்தை கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கமயுகத்தில் வருகின்றார். நம்மை ஆத்மா என்று மட்டும் உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். இப்போது தந்தை 5000 ஆண்டுகளுக்கு பிறகு பாவ ஆத்மாக்களை புண்ணிய ஆத்மாக்களாக தந்தைதான் வந்து மாற்றுகின்றார். நம்மை மாற்றுபவர் எல்லையற்ற தந்தையாகிய பரமாத்மாதான். அவர் நமக்கு எல்லையற்ற சுகம் தருகின்றார். நாம் ராவணன் மீது வெற்றி கொள்வதால் தான் புண்ணிய ஆத்மாவாக ஆகின்றோம். நம் விரோதிகளில் மிகப்பெரிய விரோதி காமம். இதை நாம் யோக பலத்தின் மூலம் வெற்றி கொள்கின்றோம். நாம் கல்ப கல்பமாக அதே பாகத்தை நடிப்போம். கல்ப கல்பமாக நடித்துக்கொண்டே இருப்போம். இவ்வளவு மிகச்சிறிய ஆத்மாவுக்குள் எவ்வளவு பாகம் நிரம்பி இருக்கின்றது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையிலும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பிந்து சுரூப தந்தை மற்றும் பிந்து சுரூப ஆத்மா இருவரின் நினைவு இருக்கின்றது. மேலும் நமக்கு கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையின் போதும் நம்மை மாற்றிக்கொண்டு முற்றுப்புள்ளி வைப்பதில் நம்மை அர்ப்பணிக்கின்றோம். ஆதலால் நமக்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கு தகுதியானவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். தந்தையின் மூலம் மற்றும் பிராமண குடும்பத்தின் மூலமும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. நாம் உலகின் எஜமானர் ஆகப் போகிறவர்கள். நம்முடைய நடத்தையும் பேச்சும் மிக நன்றாக வைத்துக் கொள்கின்றோம். நிச்சய புத்தி உள்ளவராகி ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து கொண்டே இருக்கின்றோம். ஒருபோதும் குழப்பமடையாமலும் மூச்சு திணறாமலும் இருக்கின்றோம். நிச்சயத்தில்தான் வெற்றி இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையிலும் முற்றுப்புள்ளி வைத்து தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதத்திற்கு தகுதியான ஆத்மா நாம். எந்த சங்கல்பம் செய்தாலும் அதற்கு இடையிடையே உறுதி என்ற முத்திரை பதிக்கும் வெற்றியாளர் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள்.
ஓம் சாந்தி.